அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்துக்காகவும் தெய்வீகத்துக்காகவும் தன்னுடைய குரலை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் ரஞ்சித் குமார் சோழன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கங்க சார். கரூர்ல இன்னும் கூட கொஞ்சம் கணக்குகள் மிச்சம் இருக்கா சார்? இல்ல, அதாவது குறிப்பா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஒரு துன்பியல் சம்பவம் ஏற்பட்டது. அதோட விளைவாக அவர் பல நாட்கள் பிரச்சாரமே தள்ளி போக வேண்டிய சூழல் வந்தது. அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணமே இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழும்புச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மீண்டும் அரசியல் களத்துக்கே வரமாட்டார், அப்படியே விலகி போயிடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. சோ அது ஒரு நம்ம மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது தாவேக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. அதுக்காக அவர்கள் பல வழக்குகளை சந்திச்சு பல நாள் அவர்கள் தலைமறைவா இருந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரம் கிடைச்சிடுது. இன்னைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதற்கு ஒரு பழிவாங்கிறதாவோ ஒரு ரிவெஞ்சாவோ இல்ல அதை எடுப்போங்கிறத அவர்கள் சொல்றாங்க. அதை கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு அவர்கள் பகிரங்கமா இன்னைக்கு தாவேக்காவோட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அது ஜனநாயக முறையில நியாயமான முறையில நடக்கணும். அதாவது இவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இல்லாம அந்த இறப்புக்கு என்ன காரணமோ அதை உண்மையை கொண்டு வந்தா சரி. அது யார் காரணங்கள் விசாரணையின் முடிவுல தான் தெரியுமே தவிர இவர்கள் திமுக மேலேயோ இல்ல திமுக விஜய் அவர்கள் மேலேயோ பழியை போட்டு அதுக்கு நாங்க பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இது பழிக்கு பழி அப்படின்னு போறது அந்த வார்த்தையை நம்ம ஏற்புடையதா இருக்க முடியாது. திமுக தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இன்னைக்கு அதற்கு ஒரு விளைவாக இன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம்னு சொல்லப்பட்டாலோ இல்ல நம்பப்பட்டாலுமே கூட அதற்கு பழிவாங்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா தாவேக்காவோட எம்எல்ஏக்களை விலக்கி பேசினதாகவும் அதோட நடவடிக்கையை இன்னைக்கு தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது அந்த நடவடிக்கை உண்மையாகவும் நியாயமான விசாரணையும் நடக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். சார், மற்றொரு கேள்வியாக கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த வாஷிங் மிஷின் மாதிரி இப்ப புதுசா ஒரு வாஷிங் மிஷின் வந்திருக்கு, அதை எந்த கரையா இருந்தாலும் சரி பண்ணிடும், நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ரீதியில ட்விட்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்போ வேற என்ன வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு சார் இதுக்கு முன்னாடி? இல்ல, அதாவது தாவேக்கா மீது விமர்சனங்கள் வைக்கலாம், நமக்குமே அந்த விமர்சனங்கள் இருக்கு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒரு அந்த மக்களோட நம்பிக்கையை உடைத்து அந்த மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யும் விதமாக அவர்களை ராஜினாமா செய்ய வச்சு திரும்ப இந்த கட்சியில சேர்த்து திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்கிறது என்னன்னு தெரியல. அதுக்கு மக்கள் தீர்ப்பு என்ன கொடுக்க போறாங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்குது. மக்கள் இவர்களை பிரதிநிதியா வரணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பல தொகுதிகளை தாவேக்காவை 3வது இடத்துக்கு தள்ளி தாவேக்காவிற்கு அதிகமான வாக்குகள் கொடுக்காம குறிப்பா இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்திருக்கிறாரு. விராலிமலை தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 1,05,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதாவது அதிமுக நின்று தாவேக்கால அங்க நின்ன வேட்பாளர் ஒரு 40,000 ஓட்டு தான் பெற்றிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 60,000 மக்கள் தாவேக்கா வேண்டாம்னு சொல்லி 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவோட வேட்பாளரான விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யும் விதமாக அங்க இருந்து அந்த ராஜினாமா செஞ்சுட்டு போறார் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை இவர்களுக்கு கேலி கூத்தாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம விமர்சனம் வைக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலேயுமே பல வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதை சொல்றதுக்கு திமுகவுக்கு அருகதை இருக்கு அப்படின்னு பார்த்தா இதே கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களை அதே கரூர்ல போயிட்டு விமர்சனம் செஞ்சுட்டு அவரை தூக்கி உள்ள போட்டு இன்னைக்கு அவர் மனித புனிதராகவும் ஒப்பற்ற மகானாகவும் பேசுறாங்க. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் இடி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு புகார்தனத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாலும் கைது செய்தாலும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த ஆளும் அரசோட எம்எல்ஏக்கள் இவர்கள் விலைக்கு பேசினாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதையும் இவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அதுக்குமே செந்தில் பாலாஜி அவர்களை இவர்கள் காப்பாத்துறாங்க. ஆனா இதே செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சித்தவர்கள் தான் இந்த திமுகவினர் அப்படிங்கிறத பாக்குறோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சு இல்ல, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர்களை உள்ள சேர்த்து வாஷிங் மிஷினா இவர்கள் தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இவர்கள் அதாவது தாவேக்காவினரோ விஜய் அவர்களோ நேரடியாக இவர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கல. அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் மேல நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து இவர்கள் ஊழல் பண்ணாங்க, இவர்கள் மேல இந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எந்த பேசல. இன்னைக்கு அவர்களை சேர்த்திருக்கிறாங்க. வாஷிங் மிஷினா செயல்படுறாங்களா, இந்த வழக்குகள் தீர்த்து வைக்கப்படுதாங்கிறத பொறுத்துதான் இந்த இது வாஷிங் மிஷினா இல்லையாங்கிற சொல்லப்படும். ஆனா இதற்கு முன்னாடி திமுக வாஷிங் மிஷினா இருந்திருக்குது. அதிமுக இருந்து பல பேரை இவர்கள் சேர்த்துக்கிட்டு அதாவது குறிப்பா பார்த்தோம்னா வைத்திலிங்கம் அவர்கள் மேல ஒரத்தநாடு தொகுதியில வைத்திலிங்கம் அவர்கள் மேல இருந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்குது. முடித்து வைக்கப்பட்ட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் மேல பல விமர்சனங்களை வச்சாங்க.
அதாவது ஒரு ஒரு கட்சி, ஒரு எதிர்கட்சியோட, அதாவது அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியான அதிமுகவோட முதலமைச்சராக இருந்தவரையே கொண்டு வந்து இங்க இவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? அவர் வந்து மனித புனிதரா இருந்தா ஏன் அந்த அரசை விமர்சிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்ப திமுக இதை சொல்லக்கூடிய தார்மீகமோ அருகதையோ இல்ல. அதனால தாவேகாவுக்கு மக்கள் தாவேகாவினர் மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டாலுமே கூட திமுக இதை செய்யும் பொழுது மக்களுக்கு இயல்பாவே வந்து தாவேகா மேல அனுதாபமும் திமுக மேல வெறுப்பும் தான் உருவாகும். ஏன்னா திமுகவினர் வந்து குதிரை பிரயாணத்துல செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் அந்த நடவடிக்கை நீண்டு கொண்டு போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். அவரோட ஆதரவாளர்கள் தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. அதிபன் ரமேஷும் கார்த்தி போன்றவர்கள் வந்து மாட்டியிருக்கிறாங்க. அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பியும் வந்து இதுல முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசியில ஈடுபட்டிருக்காரு. அவர் மொழி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது நேரடியாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தாவேக்காவினர் விமர்சனம் இருந்தாலுமே கூட எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு வழக்குகளும் பதியப்படல அப்படிங்கிறதும், யார் அதுக்கான ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லாம இருக்குது. ஆனா அந்த விமர்சனம் இருக்குது. ஆனா திமுகவோட செயல்பாடு அந்த விமர்சனத்தை மறைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, சாதாரணமா யாராவது ஒரு அரசு மேல குறைப்பட்டாலோ, இல்ல யாராவது குறை சொன்னவங்கள லைக் போட்டா கூட இங்க அவங்க மேல குண்டா செய்வற நடைமுறை எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல இருந்தது. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு கூட்டத்துல போய் பேசும்போது, குறிப்பா ஒரு மதம் சார்ந்த கூட்டத்துல போய் பேசும்போது, நீங்கெல்லாம் முழிச்சுக்கோங்க. அவங்க பாருங்க, இன்னொரு மதத்தினர்கள் அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற ரீதியில பேசுறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? பேசியவர் திரு வன்னியரசு சமூக நலத்துறை அமைச்சர். பேசிய இடம் வந்து ஒரு சர்ச்ல குழுமியிருக்கும் கூட்டம் முன்பு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள பிரயோகிக்கிறாரு. குறிப்பாக வந்து விசிகாவினருக்கு வந்து இந்து மதத்தின் மேல மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. அதாவது திமுகவை விட மோசமான ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடியவர்களாக விசிகாவினர் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்து மத வெறுப்பு அப்படிங்கிறது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அவர்கள் வந்து ஒருவேளை கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்குக்காகவோ, இல்ல அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார உதவிக்காகவோ, இல்ல இயல்பாவே இந்து மதத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியாவோ இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர், இப்ப நீங்க வன்னியரசு அவர்கள் பேசியிருக்கிறாரு, இயல்பாவே அவருக்கு வந்து ஒரு இந்து மதத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அவர் வந்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அது விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது அவர் மதம் மாறிவிட்டும் ஒரு ரிசர்வ் தொகுதியில நின்றுக்கார், அது வந்து நியாயமா ஏற்புடையதாங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு பின்னாடி அப்படிங்கிற பொழுது கூட அவர் வந்து கிறிஸ்தவத்தை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதனால அவர் இந்து மதத்துக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். குறிப்பா அவருடைய தலைவராக கூடிய திருமாவளவன் அவர்கள், அதாவது நாங்கள் ஒடுக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பத்தியை வைத்துக் கொண்டு என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பேசலாம்ங்கிற அந்த ஒரு மோசமான அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அது எல்லா கட்சியிலுமே எல்லா தலைவர்களும் இருந்திருக்காங்க. காலகாலமா அவர்களுக்கான அங்கீகாரம் பல கட்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்களாலுமே கூட நாங்க தான் ஒட்டுமொத்த தலித்துக்குமான தலைவர் அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு அந்த பெரும்பான்மை அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்து மத வழிபாடுல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வந்து இன்னும் வந்து தீவிரமான ஒரு இந்து மத வழிபாடுல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மனசையும் புண்படுத்தும் விதமாக வந்து திருமாவளவனை கோயிலை பத்தி ஆபாசமாக அருவருக்கத்தக்க விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே பதிவு பண்ணி வந்திருக்கிறாரு. கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளையோ அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளையோ அவர்கள் சொல்றதே கிடையாது. அவர்களுக்கு கண்ணு தெரியறதில்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அதோட ஒரு நீட்சியாக தான் வன்னியரசு அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தாவேகா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குது. வேற வழி இல்லாம இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல், அவர்கள் ஆதரவுல தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதை அவர்கள் கண்டிக்காமட்டா தாவேகாவினருக்கும் திமுகவோட நிலைமை ஏற்படும். ஏன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் நடந்து கொண்ட விதத்தினாலதான் திமுக ஆட்சி அப்புறப்படுத்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து ஏகோபித்த ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க தாவேகாவுக்குன்னா திமுக மேல இருந்த வெறுப்பு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதே இவர்கள் தாவேகனும் இதை கண்டும் காணாம இதை ஆதரிக்கிற விதமாக போயிட்டு இருந்தாங்கன்னா பின்வரும் நாட்கள் இவர்களும் வந்து மக்களால் விரட்டி அடிக்கப்படுவாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சார், ஒரு பக்கம் அதிமுக, நம்ம நிறைய அதிமுகவை பத்தி பேசியிருக்கோம். எத்தனை முறை தோற்றாலும் பீனிக்ஸ் பறவையாக எழுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அதிமுக பீனிக்ஸ் பறவையா இல்லைன்னா சிறகொடிந்த பறவையா? இல்ல, அதிமுகவை பொறுத்தளவுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துறதுக்காக உருவாக்குனாரு. இன்னைக்கு அது வீழ்ந்து கிடந்தாலுமே கூட அந்த தீய சக்தியை வீழ்த்தி இன்னைக்கு தாவேகா வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதனால இங்க வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அதிமுகவில இருந்து எந்த ஒரு நெருடலும் இல்லாம தாவேகாவுக்கு போக முடியுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர்கள் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் வந்து தாவேகாவினர் வந்து போற்றி புகழும் பொழுது இங்க இருந்து போகக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு நெருடலும் இல்லாம இருக்கு. அதனால வந்து ஒரு இன்னும் இதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. இங்க இருந்து போனவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தொண்டர்களோ
சார்ந்தோ இல்ல மக்கள் நலன் சார்ந்தோ இல்ல அதிமுகவோட தலைமை சரியில்லைன்னோ இல்ல, அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. இன்னைக்கு ஆளும் அரசோட போனா தங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு அங்க ஒரு மந்திரி ஆகலாம், இல்ல வந்து சில பல அவர்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதாய நோக்கத்தோட தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால இன்னும் வரக்கூடிய தேர்தல்கள் அதிமுக எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்னும் அவர்கள் ஒரு 20% வாக்கை தக்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சாலுமே கூட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 20% வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. தாவேக்காவை பல இடங்களுக்கு 3வது இடத்துக்கு தள்ளி இப்ப யாரெல்லாம் ராஜினாமா பண்ணாலோ, அதாவது பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் போன்ற தொகுதிகளில் வந்து அதிமுகவினர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த தொகுதி மக்கள் வந்து அதிமுகவை நம்பி முதலிடத்தை கொடுத்து தாவேக்காவுக்கு 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு பேசக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா அவரோட தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அது அதிமுகவுக்கான ஓட்டு தான். அவருக்கு ஒரு ஓட்டு போட்டிருந்தாலுமே கூட அதிமுகவில் அவர் இருந்து அவர் செயல்பட்டதுனால, அதிமுக அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக்கி எம்எல்ஏவாக்கி அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தனால அவர் அந்த தொகுதியில செயல்பட்டனால அந்த செயல்பாடையும் பிடித்து அவர் அந்த கட்சியும் பிடித்துதான் அவர்கள் வந்து தாவேக்காவோட 60,000 ஓட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி பல தொகுதிகளை நம்ம எடுத்து பேசணும்னா பல தொகுதிகள் வந்து தாவேக்காவே 3வது இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் அவர்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இனி வரும் காலகட்டங்கள்ல மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அது அதிமுகவோட தலைமை எப்படி செயல்பட போகுது. ஏன்னா அவர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னோட பதவியை தக்க வைத்துக் கொண்டார். பொதுச் செயலாளரா யாருமே அவரை வந்து அசைச்சு பார்க்க முடியல. எத்தனை பேர் அதை மோதி பார்த்துட்டாங்க. அதாவது சசிகலா அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இன்னைக்கு வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், பல பேர் வந்து அந்த அரியணையை வந்து குறிவைத்தாலுமே கூட அந்த அரியணையில இருந்து அவரை வீழ்த்த முடியல அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த அரியணை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் இருக்க போறாரா, அதே போல ஆட்சி அதிகாரத்தையும் பிடிப்பாரா? அந்த பொதுச்செயலாளர் பதவியை இருக்க பிடித்து விட்டார். ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதை பிடிச்சு வச்சுட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா முதலமைச்சர் பதவியை இழந்துட்டார். அதாவது முதலமைச்சர் அதிகாரத்தை இழந்து கட்சியை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். ஒருவேளை அவருக்கு ஒரு இந்த இப்ப கட்சியை வந்து கட்சியில இருக்கக்கூடிய சில பேர் அமைச்சர் ஆகணும், அதிகாரத்துக்கு போகணுங்கிற அந்த விருப்பத்தை வந்து அவர் நிறைவேற்றாததோட விளைவாக வந்து இன்னைக்கு பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? சோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து மீண்டும் இளைஞர்கள் வந்து அந்த கட்சிக்கு புத்துயிர் கொடுப்பாங்களா? ஏன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் தான் போயிருக்கிறாங்க. அதாவது கட்சியில வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் தான் அதிகமா போய் சேர்றாங்க. இன்னைக்கு ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் பல தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க அந்த தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க? இந்த தாவேகா அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? மீண்டும் வந்து அதிமுக வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது அவர்களோட செயல்பாடு, அவர்கள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள், கூட்டணி, இந்த மாதிரி பல கணக்குகளை பொறுத்துதான் அதிமுகவோட நிலை என்னங்கிறது தெரிய வரும். சார், நம்ம பாக்குறோம் திமுகவுடன் இருந்த கட்சிகள் இன்று அப்படியே அந்த சினாரியோ மாறி தாவேகா அப்படிங்கிறவங்க கூட கூட்டணியில அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து நிறைய பேசினாங்க. இன்டாக்டா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்க கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ எங்க போனது கொள்கை? இல்ல, அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? இல்ல அந்த 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 அதாவது திமுகவோட அந்த திமுகல இருந்த அந்த கூட்டணி வந்து இந்த மக்கள் நல கூட்டணினே சொல்லலாம். ஏன்னா அது அப்படியேதான் வந்து இங்க இருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். 2016 எந்த வாய்ப்புமே கிடைக்காம திமுக பக்கமும் போக முடியாம அதிமுகவும் போக முடியாம இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து திமுகவில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அன்னைக்கு அதிகாரம் கிடைக்காதனால மீண்டும் திமுக ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்ட பொழுது அங்க போய் ஒட்டிக்கிட்டாங்க. இவர்கள் அட்டை போன்று ஒட்டிக்கிட்டு ஒட்டுணியாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. தாங்கள் எதற்காக கட்சி தொடங்கணும், தங்களோட கட்சியோட நோக்கம் என்ன, கொள்கை என்னங்கிறதே மறந்து திமுகவோட ஊதுகுழலாக இருந்தாங்க. அதாவது இப்ப காங்கிரஸ்ல பார்த்தோம்னா ஒரு திமுகவோட ஒரு கிளைக்கழகமாவே செயல்பட்டு இருந்துச்சு. திடீரென்று இன்னைக்கு அவர்களுக்கு ரோஷம் வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு போக்கிடம் இல்லாம இருந்தாங்க இத்தனை நாளா. வேற வழி இல்ல, பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு பக்கம் இருக்கனால பாஜக இருக்க இடத்துல இவருக்கு போக முடியாத ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாம திமுக கிட்ட வேண்டா வெறுப்பாக ஒரு கட்டாய திருமணம் போல ஒரு விரும்பாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்ட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால அதையும் தாண்டி தங்களை வேற வழி இல்லாதனால திமுகவோட உறுப்பினர்கள் எப்படி தங்களை கொத்தடிமைன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்களோ அதே போல கூட்டணியும் தங்களை வந்து கொத்தடிமையாவே நினைச்சுக்கிட்டாங்க. நாங்களும் கொத்தடிமைதான் அப்படிங்கிறத நினைச்சிட்டு அவர்களும் அதுக்கு முட்டு கொடுத்து கொண்டு திமுக வந்து தூக்கி பிடித்துக் கொண்டு ஊதுகுழலாக இருந்தாங்க. தாவேக்கான்னு ஒண்ணு வந்து அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாட்கள் வந்து வாய்மூடி மௌனியாக இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
அதாவது நம்ம இன்னும் ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சிக்க வேண்டாம்னு பாக்குறேன். இருந்தாலுமே கூட இவர்கள் வந்து தாவேக்காக்கு போனதுக்கு அப்புறம் திமுக பத்தி பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் கூட அவ்வளவு பேசல. அதிமுக பாஜகவை விட மோசமாக விமர்சிப்பவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த விசிகாவும் மதிமுகவும் காங்கிரஸ் தான் அப்படிங்கறத பாக்குறோம். சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, திமுக ஊழலும் கரப்ஷனும் கலெக்ஷனும் இருந்துச்சு, அங்க இருந்தப்ப சொல்ல முடியல அப்படிங்கிறாரு. அப்ப அங்கிருந்து நீங்க வெளியே வந்திருக்கணும் இல்லையா? அப்ப உங்களை மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்க இவ்வளவு சுயநலமா இருந்திருக்கிறீங்க. மக்கள் நலனை விட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பணம் கொள்ளடிக்கப்படுது, அங்க ஒரு கரப்ஷன் நடக்குதுன்னா நீங்க அதை வேடிக்கை பார்த்து கொண்டு ஆதாயம் அடைந்து கொண்டு இருந்தீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? மீண்டும் அதே கூட்டணியில நீங்க எப்படி தொடர்ந்தீங்க? அதே கூட்டணியில 2 சீட்டை வாங்கி அந்த 2 எம்எல்ஏக்களை உருவாக்கி நீங்க அதே ஆட்சியை கொண்டு வர பாத்தீங்கன்னா அப்ப உங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது? நீங்க மக்கள் நலன் சார்ந்து இருந்தா நீங்க ஆட்சி வேண்டாம் அதிகாரம், ஏன்னா பலமுறை தேர்தலை புறக்கணித்திருக்காங்க. மதிமுக பலமுறை சட்டமன்ற தேர்தலில் புறக்கணித்திருக்காங்க, தனியா நின்று இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற ஒன்று உருவாக்குனாங்க. ஆனா அப்படி இருந்தவர்கள் ஏன் வந்து கரப்ஷன் ஆச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் வந்து மீண்டும் அவர்கள் 2வது வாய்ப்பை கொடுக்கறதுக்காக நீங்க அந்த கூட்டணியில இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சோ இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறப்ப இவர்கள் கொள்கை கிடையாது. இவர்கள் ஒரு ஆதாயத்துக்காக போயிருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்க ஆளுமரசா இருக்கு, அவர்கள் ஒரு ஆதாயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறனால நீங்க போயிருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு தாவேக்க அரசு வீழ்ந்து நீங்க மீண்டும் திமுக வந்தா இதே வாய்கள் வந்து மீண்டும் திமுக புகழ்ந்து நாங்க கொள்கை கூட்டணி திமுக தான் காப்பாத்துவாங்க, பாஜக எதிர்க்க திமுக தான் வேணும்னு சொல்லி மீண்டும் போவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், வி த லீடர்ஸின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு டிஃபைன்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, நிறைய ஊடகங்கள் விவாதித்திருந்தாலும் கூட ஒரு இடத்துல இந்த டெல்லிக்கும் தனக்குமான ரிலேஷன்ஷிப் மே பி சிவிலைஸ்ட் பட் நாட் பி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற, அது அன்ஃப்ரெண்ட்லி பட் அன்ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ரீசனை அவர் சொல்றாரு. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இவரும் திமுகவை போல் தாவேகா போல் சற்றே குறைவில்லாமல் ஒரு திராவிட பிளஸ் அரசியலை நோக்கி நகர்கிறாரா? இல்ல, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனி இயக்கம் தொடங்கிட்டாரு. அவருக்கு அது அவரோட ஜனநாயக உரிமை. அவர் பாஜகல வந்து பாஜகவினால் புகழ் பெற்றார். ஏன்னா பாஜகங்கிற ஒரு கட்சி அவருக்கு அடையாளம் கொடுத்தது அப்படிங்கிறதுல மாட்டு கருத்துல. அவர் IPS ஆக இருந்திருக்கலாம், அவர் ஒரு இளைஞராக அரசியல் பேசியிருக்கலாம், இதே வீத லீடரை பத்தி அவர் வச்சிருக்கலாம். ஆனா இதே வீத லீடர் மட்டுமே இருந்திருந்தா அவருக்கு இந்த புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்குமா, இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்குமா, இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா இருந்திருப்பாரான கேள்விக்குறிதான். அவரும் வந்து ஒரு செயல்பாட்டாளராக 100-1 1000-1 இருந்திருப்பார். பாஜக அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து, ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, ஒரு கௌரவத்தை கொடுத்து அவருக்கு ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது, பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, பல கட்சியோட கட்டமைப்புல வந்து கட்சியோட இதையே கூட மாத்தி அமைச்சாங்க, அப்படிங்கிற பைலாவே கூட மாத்தி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்ப அதை விட்டுட்டு அவர் இன்னைக்கு போயிருக்கிறாரு. அதோட முழு உரிமை. அவர் வந்து இதுல இருக்கணும், அதாவது இதெல்லாம் கொடுத்தனாலே அவர் இங்க இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவருக்கு அந்த விருப்பு இருக்கு, தன்னோட சுய விருப்பு, தன்னோட கொள்கையை தன்னை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டங்களை முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இத்தனை நாட்களாக, அதாவது அவர் என்ன சொன்னார்னா, எதனால பாஜக வந்ததா அவர் சொன்னார்னா, பாஜகவோட கொள்கைன்னு அவர் சொல்லி மோடி அவர்களை பிடிக்கும், மோடிக்காக நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னார். ஓகே, அது வரைக்கும் ஓகே. இன்னைக்கு அவர் யாரை எதிர்க்க போறார்? இன்னைக்கு பாஜகவோட செயல்பாடுகள் எதிர்க்கிறதா இருந்தா அதோட இன்னைக்கு முகமா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான். நீங்க பாஜக விமர்சிக்கிற ஒவ்வொரு விமர்சிப்புமே மோடி அவர்களுக்கு தான் அது பலவீனமா போகும். நீங்க யாரை வீழ்த்துறதுக்காக முயற்சி பண்ண போறீங்க? நீங்க வீழ்த்துவது யாராக இருக்க போகிறார்கள்? அப்ப நீங்க திமுக காங்கிரஸை போலதான் நீங்க விமர்சிக்க போறீங்கன்னா அந்த கட்சியில நீங்க இவ்வளவு நாள் பயணிச்சீங்க, அந்த கட்சி சொன்னதெல்லாம் செஞ்சீங்க, அந்த கூட்டணியை நீங்க வந்து வெற்றி பெற வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்களே, அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க இத்தனை நாட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதா? நீங்க அந்த புகழின் உச்சியில இருக்கும் பொழுது அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த கொள்கையை பிடித்திருந்தது, இந்த செயல்பாடுகளை பிடித்திருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுமே நீங்களும் வந்து ஒரு நன்றி கெட்டவராக, ஒரு விசுவாசமற்றவராக செயல்படுறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து இப்ப அவர் பின்னாடி போயிருக்க ஒரு கூட்டமே கூட ஒரு தேசபக்தர்கள், பிரதமர் மோடி அவர்களை பிடித்தவர்கள் தமிழ்நாடு பாஜக மேல ஒரு அதிருப்தியோ இல்ல தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனோ ஏதோ ஒரு காரணங்களால அவர்கள் விலகி போயிருக்காங்க. அதாவது அதுவும் ஒரு பிஜேபி மாதிரியே இருக்கும். பாஜகவோட கொள்கை சித்தாந்தங்கள் எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுவார் அப்படிங்கிற நினைப்புல, ஏன்னா பாஜகவின் முகமாக அண்ணாமலை இருந்தார், அதாகவே இன்னும் இருக்கும், அது ஒரு காப்பியாக இருக்கும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து பாஜக எதிராகவோ பாஜகவின் சித்தாந்தத்துக்கு எதிராகவோ பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவோ அவர் பேசும் பட்சத்துல அவர் செல்வாக்கை இழப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருவேளை அவர் கௌரவமாக இருக்கணும்னா வீத லீடர் அப்படிங்கிற அந்த இயக்க ரீதியாகவே ஒரு இயக்கவாதியாகவே இயக்கம் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளோடய நிறுத்தி கொண்டு அரசியல் பேசாம இருந்தாருன்னா அவருக்கு நல்லது அப்படிங்கிறத நினைக்கலாம். இல்லைன்னா அவரும் அண்ணன் சீமான் அவர்களை போலவே ஒரு பேசும் பொருளாக, ஒரு சர்ச்சையாக, ஒரு கவன ஈர்ப்பாக மட்டுமே தான் இருப்பாரே தவிர அவரால் வேற எதுவுமே செயல்பட முடியாது. அவர் செய்யக்கூடிய பாதிப்புகள் வந்து இத்தனை நாளா அவர் வந்து எந்த பிரதமர் மோடி அவர்களுக்காக நான் வந்தேன்னு சொன்னாரோ அதற்கு முரணான ஒரு கருத்தா தான் மாறும்னு நம்ம எடுத்துக்கலாம்.
சார் தொடர்ந்து வந்து அதிமுகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரான திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், நத்தம் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் தங்களுடைய பதவியை துறந்ததாக அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வேலுமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து மத்தவங்களோட விருப்பத்தை கேட்டு அந்த மாதிரி ஒன்றிணைந்து செயல்படவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்காரு. அடுத்து கொங்குலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து பனையூர்ல போய் இணையற விழா இருக்குமா சார்? நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடியார் அவர்கள் வந்து தன்னோட அந்த பொதுச் செயலாளருங்கிற நாற்காலியை எடுக்க பற்றி கொண்டார் அப்படிங்கறத பாக்குறோம். அங்க இருந்து யாராலையுமே அவரை வெளியே எடுத்த முடியல. அவர் அதுல மட்டுமே தான் கவனம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கவலையா இருக்குது. அதாவது நீங்க அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு அவர் கவனம் செலுத்தலாம்னு பார்த்தா கூட இருக்கவர்கள் இவர்கள் எல்லாம் எட்டப்பர்களா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர் அந்த நாற்காலியை விட்டு எந்திரிக்கவே தயங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஏன்னா அந்த நாற்காலியில இருந்து அவர் எந்திரிச்சாருன்னா அங்க வந்து இவர் உட்காந்திக்க இது மியூசிக்கல் சேர் மாதிரி மாறி உட்காந்து வேடிக்கை காட்டுறதுக்கு இவர்கள் தயாரா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறனாலதான் அவரால் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க முடியல. அதனாலதான் அவரால் வந்து இந்த தேர்தலில் கவனம் செலுத்த முடியல. அதனால தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவர்கள் யாருமே வந்து அந்த அந்த அவர்களுக்கு எடுத்துக்கொண்ட அந்த மாவட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கல. கோயம்புத்தூர்ல வந்து 10 தொகுதியில வந்து அவர்கள் வந்து ஒரே ஒரு தொகுதியில தான் தன்னை மட்டுமே வெற்றி பெற வைத்துக்கிட்டு மத்த யாரை பத்தியுமே அவர் கவலைப்படாம இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படிதான். அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கார். சுத்தி இருக்க எந்த ஒரு தொகுதியிலுமே கூட பக்கத்து தொகுதியை கூட அவரால் வெற்றி பெற வைக்க முடியல. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு அவ்வளவுதான் செல்வாக்கு. தங்கள் தொகுதியை தாண்டி பக்கத்து தொகுதியில கூட ஒருத்தரை வெற்றி பெற வைக்க முடியல அப்படிங்கிறது தான் அவரோட செல்வாக்கு. ஆனா அவர்கள் இந்த கட்சியோட தலைமையை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து 1000 விமர்சனமே இருந்தாலுமே கூட அவரோட சொந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 11 தொகுதியில் இருக்கிற தொகுதியில 7 தொகுதி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல குறிப்பா எஸ்டி தொகுதி அதையும் கூட வந்து ஒரு பழங்குடியினர் தொகுதியும் கூட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் வந்து அந்த அரியணை இவர்களுக்கு கேள்வி கேட்க முடியும்? சேலம் வந்து பாமகவுடைய பெல்ட்டும் தானே சார். அங்க பாமகவும் இருக்கலாம். நீ பாமக கூட்டணியுமே கூட அந்த கூட்டணியை முடிவு பண்ணதுல ஒரு பங்கு இருக்கு இல்லையா? இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தலைமையில இருந்து கூட்டணி வந்து சரியா முடிவெடுக்கலன்னு இவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. தாவேக்காவோட போயிருக்கணும், தாவேக்காவுக்கு கூட்டணி கொடுத்திருக்கணும், இல்ல நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும், பல விஷயங்கள் சொன்னாலுமே கூட பாமகவை கூட்டணியில தக்க வைத்தது வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளருக்கு முழு பங்கு இருக்கு இல்லையா? யாரை கூட்டணியில் வச்சா வெற்றி பெற முடியுங்கிறத அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அந்த முடிவு அவர் கை கொடுத்திருக்குது. அது அவர்களுக்கு சாதகமா இருந்திருக்குது. இவர்கள் வந்து கோயம்புத்தூர் பகுதியிலுமே வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு செல்வாக்கா இருந்தது. கடந்த தேர்தலில் வந்து திமுகவை வந்து உள்ளே வர விடல அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க உள்ள பூந்து அவ்வளவு பண்ணிதான் அவர் வந்து பல விஷயங்களை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இவர்கள் அந்த தொகுதிக்குள்ள என்னமோ செஞ்சிருக்கணும் இல்லையா? எடப்பாடி அவர்கள் கூட்டணியை தக்க வைத்து தனக்கான ஒரு வெற்றி தன்னோட சொந்த மாவட்டத்துல செல்வாக்க காட்டிட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா வந்து மற்றவர்கள் வந்து அந்த செல்வாக்க காட்டல. இருந்தாலும் அந்த கட்சியை கைப்பற்றணுங்கிறது வேடிக்கையா இருக்குது. அவர்களால் முடியாதனால இன்னைக்கும் கூட கட்சியை செங்குத்தா பிளந்தாங்க. இன்னைக்கு வந்து சரிவாதியா எம்எல்ஏக்கள் வந்து இவர்கள் பக்கம் இருந்தாங்க. சி.வி. சண்முகம், சி.வி. சண்முகம் அவர்கள், வேலுமணி அவர்கள், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர்களால இங்க கட்சியை கைப்பற்ற முடியல. அவர் அந்த தலைமையில இருந்து எடுக்க முடியல அப்படிங்கிறது கட்சியோட தலைமை பண்பை வந்து எடப்பாடி அவர்கள் நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல மக்களோட செல்வாக்க அவர் கொஞ்சம் இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். இனி வரும் காலங்கள்ல இவர்கள் எல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமை, ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சுமா, அது வந்து அதிமுக கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவர்கள் வெளியே போறதுதான் நல்லது. இதுக்கு மேலேயும் அவர்கள் அங்க இருக்க முடியாது. ஏன்னா பதவி நீக்கப்பட்டுட்டாங்க. இனி அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அவர்கள் தங்களை காத்துக்கொள்ளும், தங்கள் அரசியல் எதிர்காலத்துக்காகவும் தங்களோட லாபத்திற்காகவும் அவர்கள் வந்து முகாம் மாறுறதா அவர்களுக்கு நல்லதுன்னு அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க.